ஹை கேக் ஃபேமிலிஸ், ரொம்ப நாளாகவே நீங்கள் கேட்டுட்டு இருந்த ட்ரிபிள் சாக்லேட் ஃபட்ஜி ப்ரௌனி தான் இது. கரெக்டாக 1/2 கிலோ மெஷர்மெண்ட்டில் உள்ள ப்ரௌனி ரெசிபி. ரொம்ப சாக்லேட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 190 கிராம் டார்க் அமௌண்ட் சாக்லேட், 80 கிராம் பட்டர், இந்த ரெண்டையுமே டபுள் பாயில் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம டபுள் பாயில் மெத்தட் முடியலை அப்படின்னு சொன்னால் ஓடிஜி அவனில் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டைரெக்டாக ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கி அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், கட்டி கட்டியாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம லைட்டாக பார்க்காம விட்டுட்டாலும். அதனால் நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு திக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். டைம் ஆக கொஞ்சம் லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். ப்ரௌனிக்கு வேறு சாக்லேட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் இல்லை, டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரௌனி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வேறு சாக்லேட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃப்ளேவர் மாற்றி விட்டுரும். அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ண சுகர், 85 கிராம் பவுட்ரு பண்ண சுகர் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. சுகர் நல்ல மாவு மாதிரி பவுடராக இருந்தால் மட்டும்தான் அந்த நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருப்போம்ல சாக்லேட், அதோட நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லைன்னாக்கி கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சுகர் தனி லேயராக இருந்த மாதிரி இருக்கும். சுகர் போட்டதுக்கப்புறமா பேட்டர் திக்காகிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரெண்டாவது முட்டையும் ஊற்றுனதுக்கப்புறமா பேட்டர் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஆயிரும். அதே இது சர்க்கரை ஒழுங்காக கரையலைன்னு சொன்னால் குட்டி குட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் சர்க்கரையை நல்லா பவுடராக்கி போட்டுக்கோங்க. மைதா 60 கிராம் சேர்த்துருக்கேன். அதை நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. மைதாவை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா விஸ்கை வச்சு சென்டரில் இருந்தே மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். சப்போஸ் நம்ம வேறு மாதிரி, அதாவது ஸ்பாட்ச்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில இடத்துல மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் விஸ்கை வச்சு சென்டரில் வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த சைடில் உள்ள மாவெல்லாம் எடுக்கிறதுக்காக சைடை சுற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு போட்டதுக்கப்புறமா ஷைனிங்காக இருந்தால் மட்டும்தான் ப்ரௌனியோட பேட்டர் செம்மையாக இருக்கும். சர்க்கரை உங்களுக்கு அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சர்க்கரை உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ரௌனி நான் சொல்கிற டேஸ்ட்டில் இருக்காது. ப்ரௌனி பேக் பண்ணி எடுக்கிற டின்னில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை ஊற்றிட்டு குட்டி குட்டி பீஸாகவும் சாப் பண்ணி போட்டுக்கலாம் சாக்லேட்டை. இல்லை பெரிய பெரிய துண்டாக வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கலாம். ஒரு 70 to 80 கிராம் போல் நீங்கள் சாக்லேட் லோட் பண்ணிக்கலாம். நம்ம துண்டு துண்டாக வைக்கிறத விட குட்டி குட்டி பீஸாக நம்ம போட்டோம்னா ஈவனாக எல்லா இடத்துலையுமே சாக்லேட் இருந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். 180 டிகிரியில் ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிரும். கரெக்டாக 1/2 கிலோ வெயிட்டாக இருக்கும். நான் இந்த போர்டு முதலே மைனஸ் பண்ணிவிட்டேன். ப்ரௌனியோட வெயிட் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு ஓடிஜியை பொறுத்து பேக்கிங் டைம் கொஞ்சம் வித்தியாசமாகும். ஒன்று முன்னே ஒன்று பின்ன அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ப்ரௌனியோட மெஷர்மெண்ட்டை தாராளமாக நம்ம சேல்ஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌனி ப்ளாஃப் ஆகவே செய்யாது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.